ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இண்டோலக்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்கிட்ட நிறைய பேர் லக்சம்பர்கில் காஸ்ட் ஆஃப் லிவிங் எப்படி இருக்கும், மந்த்லி எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ, இங்கே சேவ் பண்ண முடியுமா, டாக்ஸஸ் அதிகமாக கம்மியாக அப்படின்னு நிறைய கொஷின் வந்துட்டு இருந்தது. ஸோ அவங்களுக்காகவும் அண்ட் நிறைய பேருக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் லக்சம்பர்கில் காஸ்ட் ஆஃப் லிவிங் பற்றி, சேல்ரி, சேவிங்ஸ், டாக்ஸ் அண்ட் மந்த்லி எக்ஸ்பென்சஸ் பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்பென்சஸ் பற்றிலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி லக்சம்பர்கில் ஆவரேஜ் சேலரி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நான் இப்போ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுறேன். இதில் லக்சம்பர்கில் ஒரு ப்ரொஃபஷனுக்கும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சேலரி காட்டும். இது ஆக்சுவல் சேலரி கிடையாது, இது வெப்சைட்டில் இருந்து எடுத்தது தான். இதிலேருந்து சேலரி கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கலாம், இல்லை கம்மியாகவும் இருக்கலாம். உங்களோட ப்ரொஃபஷன் எது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, லக்சம்பர்கில் ஆவரேஜ் சேலரி என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ நம்ம டேக்ஸ் கேல்குலேட் பண்ணி பார்க்கலாம். நான் ப்ரொஃபஷனில் ஃபினான்ஸ் செலக்ட் பண்ணுறேன். ஃபினான்ஸுக்கு 6000 யூரோஸ் மினிமம் சேலரியாக கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் லக்சம்பர்க் டேக்ஸ் கேல்குலேட்டர்னு டைப் பண்ணோம்னா இங்கே நிறைய வெப்சைட்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் luxtoday.lu இதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போது டேக்ஸ் கிளாஸில் சிங்கிள் நோ கிட்ஸ்ன்னு நான் கொடுக்குறேன். மந்த்லி சேலரின்னு செலக்ட் பண்ணுறேன். க்ராஸ் இன்கம் 6000 யூரோஸ் போடுறேன். எனக்கு இப்போ 29.6% டோட்டல் டேக்ஸ் காட்டுது. இதில் ஹெல்த் இன்சூரன்ஸ், பென்ஷன் இன்சூரன்ஸ், டிபெண்டன்சி இன்சூரன்ஸ் இது எல்லாமே எல்லாருக்கும் காமனாக வரும். ஸோ இன்கம் டேக்ஸ் 20%, டோட்டல் டேக்ஸ் பெய்டு 1776 யூரோஸ். ஸோ எனக்கு நெட் பேவாக 4152 யூரோஸ் பேலன்ஸ் இருக்கும். இப்போ மேரிட் வித் ஆர் வித்தவுட் கிட்ஸ் கொடுக்குறேன். மந்த்லி சேலரி செலக்ட் பண்ணிக்கிறேன். கிராஸ் இன்கமில் 6000 போட்டிருக்கேன். இங்கே பார்ட்னர் கிராஸ் இன்கம் 0ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ கேல்குலேட் பண்ணோம்னா 18.8% டேக்ஸ் வருது. இதுலேயும் அதே தான், ஹெல்த் இன்சூரன்ஸ், பென்ஷன் இன்சூரன்ஸ், டிபெண்டன்சி இன்சூரன்ஸ் எல்லாருக்குமே காமன். டேக்ஸ் இன்கம் டேக்ஸ் 7% கொடுத்துருக்காங்க. டோட்டல் டேக்ஸ் பெய்ட் 1127 யூரோஸ். இப்போ எனக்கு பேலன்ஸ் 4846 யூரோஸ் நெட் பேவாக கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம கிராஸ் சேலரியை டேக்ஸ்லாம் கேல்குலேட் பண்ணிவிட்டு ஆவரேஜ் நெட் சேலரி என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ இதை அப்படியே சைடில் வச்சுட்டு நம்ம லக்சம்பர்கில் இருக்க எக்ஸ்பென்சஸ் பற்றிலாம் பார்க்கலாம். எக்ஸ்பென்சஸில் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஹவுஸ் ரெண்ட். லக்சம்பர்க் ஒரு குட்டி கண்ட்ரி, இங்கே நிறைய ஜாப் ஆஃபர்ஸ் இருக்குது, சேலரி ஹையாக இருக்குது. அதனால் அதர் கண்ட்ரி பீப்புள்ஸ் இங்கே நிறைய பேர் வராங்க. ஸோ இங்கே ஹவுஸுக்கு டிமாண்ட் அதிகம். லக்சம்பர்கில் பில்டிங் ஏரியா விட ஃபாரஸ்ட் அண்ட் ப்ரொடெக்டட் ஏரியா தான் அதிகம். அதனால் டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால ரெண்ட்டும் ரொம்பவே அதிகம். இங்கே ஸ்டூடியோ அப்பார்ட்மெண்ட் 1 BHK, 2 BHK, 3 BHK இந்த மாதிரிலாம் கிடைக்கும். இங்கே ஸ்டூடியோ அப்பார்ட்மெண்ட் 1100 யூரோஸ்லேருந்து 2000 யூரோஸ்க்குள்ளே, 1 BHK 1200 யூரோஸ்லேருந்து 2000 யூரோஸ், 2 BHK 1600 யூரோஸ்லேருந்து 2800 யூரோஸ், அதே மாதிரி 3 BHK 2200 யூரோஸ்லேருந்து 3500 யூரோஸ்க்குள்ளே கிடைக்கும். இதை விட அதிகமாக வேணாலும் இருக்கலாமே தவிர கம்மியாக கிடைக்காது. சிட்டியை விட்டு கொஞ்சம் அவுட்டரில் இருந்தால் தான் 1600, 1800 இந்த ரேஞ்சுக்கெலாம் வீடே கிடைக்கும். ஸோ இங்கே வீட்டுக்கு இவ்வளோ டிமாண்ட் இருக்கிறதுனால அப்போ வீடெல்லாம் குட்டி குட்டியாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா, சில கண்ட்ரீஸில் ரொம்ப குட்டி குட்டியாக வீடெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இங்கே இல்லை. லக்சம்பர்கில் கவர்மெண்ட் ரூல்ஸ் இருக்குது. என்னென்னா, ஸ்டூடியோ அப்பார்ட்மெண்ட் 30 to 40 ஸ்கொயர் மீட்டரில் இருக்கணும், அதாவது 500 ஸ்கொயர் ஃபீட். 1 BHKனா 45 to 60 ஸ்கொயர் மீட்டர், 2 BHKனா 70 to 90 ஸ்கொயர் மீட்டர், அதாவது 1000 ஸ்கொயர் ஃபீட், 3 BHKனா 95 to 120 ஸ்கொயர் மீட்டர் இந்த மாதிரி இருக்கணும். இதை விட 1 or 2 ஸ்கொயர் ஃபீட்ஸ் அதிகமாக வேணாலும் இருக்குமே தவிர கம்மியாக கண்டிப்பாக இருக்காது. சரி, ஓகே, ரெண்டெல்லாம் இவ்வளோ அதிகமாக இருக்கே, நம்ம பேசாமல் ஒரு சின்ன வீடாக பார்த்துட்டு போயிடலாம், ரெண்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு யோசித்தாலும் அங்கே தான் கவர்மெண்ட் ஆப்பு வச்சுருக்காங்க ரூல்ஸுன்ற பேரில். இங்கே சிங்கிள் பர்சன் மட்டும்தான் ஸ்டூடியோ அப்பார்ட்மெண்ட்டில் தங்க முடியும். கப்பிள்ஸ்னால் 1 BHK, கப்பிள் வித் 1 சைல்ட்னா 2 BHK, கப்பிள்ஸ் வித் 2 சைல்ட்னா 3 BHK. ஏன்னா இங்கே குழந்தைங்களுக்கு செப்பரேட் ரூம் தரணும். 5 years ஆகிடுச்சினாலே அந்த குழந்தைக்கு செப்பரேட் ரூம். அதனாலேயே 2 குழந்தைங்க வச்சுருக்கீங்கன்னா அவங்களுக்கு 2 செப்பரேட் ரூம் கொடுத்துடணும். ஓகே, எனக்கு இப்போ ஒரு குழந்தை இருக்காங்க, நான் 2 BHKயில் இருக்கேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் இன்னொரு குழந்தை பிறக்க போகுது, அப்போ நான் உடனே வீடை மாற்றணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. பிறக்க போகிற குழந்தைக்கு 5 வயசு ஆகிற வரைக்கும் நீங்கள் இதே வீட்டில் இருக்கலாம். ஆர் நீங்கள் இருக்கிற வீடு ஆல்ரெடி 90 ஸ்கொயர் மீட்டரை விட அதிகமாக தான் இருக்குது அப்படின்னா உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இன்கேஸ் நீங்கள் வீடை மாற்றணும் அப்படின்னா உங்கள் குழந்தைக்கு 5 years ஆகும்போது கவர்மெண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கும் உங்கள் ஓனருக்கும் லெட்டர் வந்துடும் நீங்கள் வீடை மாற்றணும் அப்படின்னு.
இந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் நம்ம ஆல்ரெடி கவர்மெண்ட்டோட கண்காணிப்புக்குள்ளே இருக்க மாதிரி தான் இருப்போம். ஸோ நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் போனாலும், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் போனாலும், எங்கே போனாலும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றது கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நம்ம கவர்மெண்ட் ரூல்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். வீட்டுக்கு மந்த்லி ரெண்ட் பே பண்ணால் மட்டும் போதுமா? இல்லை, கூடவே யூட்டிலிட்டிஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸும் பே பண்ணணும். இங்கே யூரோப்லலாம் குளிர் ரொம்ப அதிகன்றதுனால ஆல்மோஸ்ட் எல்லா வீட்லேயுமே ஹீட்டிங் சிஸ்டம் இருக்கும். அதுக்கு செப்பரேட் சார்ஜஸ் வரும். அது கூடவே வாட்டர் பில், பில்டிங் கிளீனிங் சார்ஜஸ், லிஃப்ட் மெயின்டெனன்ஸ், காமன் ஏரியா எலக்ட்ரிசிட்டி, அப்புறம் கராஜ் கலெக்ஷன், இந்த மாதிரி ஒரு பில்டிங் சைஸுக்கு ஏற்ற மாதிரி சார்ஜஸ் வேரி ஆகும். ஜென்ரலி €150 €450 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது க்ராசரிஸ் பற்றி. இங்கே எப்படி ரெண்ட் அதிகமோ அதே மாதிரி காய்கறி, மளிகை பொருளோட விலை எல்லாமே டபுள் மடங்கு அதிகமாக தான் இருக்கும். 300 கிராம்ஸ் மஷ்ரூம் எடுத்தோம்னா €14 காட்டுது, அதாவது ₹1500 வருது. அதே மாதிரி 1 kg கீ எடுத்தோம்னா €24 காட்டுது, அதாவது ₹2500 வருது. ஏன் இந்த அளவுக்கு ப்ரைஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா, லக்சம்பர்க் பொறுத்த வரைக்கும் அவங்க ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, பெல்ஜியம் அண்ட் இன்னும் சில கண்ட்ரீஸ்லேருந்து எல்லா பொருளையும் இம்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் இங்கே சூப்பர் மார்க்கெட்டுக்கு ரெண்ட் அதிகம், அங்கே வேலை செய்கிற லேபர்ஸ்க்கு வந்து சேலரியும் அதிகமாக கொடுக்கறதுனால ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் எல்லாமே விலை அதிகமாக தான் இருக்குது. ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி தானே குவாலிட்டி இருக்கும். இங்கே எல்லாமே ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்ஸாக தான் இருக்கும். பிகாஸ் லக்சம்பர்கில் ஃபுட் சேஃப்டி கண்ட்ரோல் ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகம். அதனால் குவாலிட்டியிலே எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இருக்காது. அண்ட் எல்லா ப்ராடக்ட்ஸ் மேலேயுமே அது என்ன கிரேடில் இருக்குது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம அதெல்லாம் பார்த்துட்டே வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம க்ளோத்திங்ஸ்ன்னு பார்த்தோம்னா, இங்கே ஒரு அடல்ட்டுக்கு வின்டர் ஜாக்கெட் எடுக்க போனாலே மினிமம் €100 to €150 இருக்குது. அதாவது 10,000 to 15,000 INR. கிட்ஸுக்கு என்ன ட்ரெஸ் எடுத்தாலுமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. அதே ரீசன் தான், இங்கே எல்லாமே வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து. அண்ட் ஜென்ரலாக லக்சம்பர்கில் இருக்கிற பீப்புள் வந்து ரொம்ப பிராண்டட் க்ளோத்ஸாக தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஹை குவாலிட்டி க்ளோத்ஸ்ன்றதுனால காஸ்ட்டும் ஹையாக தான் இருக்குது. நாங்க இங்க வந்து ரொம்ப ஷாக்கான விஷயம் என்னன்னா, ஜென்ஸுக்கு ஹேர் கட்டுக்கு €50 சார்ஜ் பண்றாங்க. அதாவது 5000 INR. குழந்தையா இருந்தாலும் அதே சார்ஜஸ் தான். இதுவே லேடீஸ்க்கு ஹேர் கட்னா €100 வரைக்கும் கூட சார்ஜ் பண்றாங்க. ஒரு நாள் நான் இங்க ஒரு ஃபங்ஷனுக்காக பார்லர்ல போயிட்டு ஹேண்ட் வேக்ஸ் கேட்டேன். ஹேண்ட் வேக்ஸுக்கு €73 சொன்னாங்க. அதாவது ₹7500. என்னடா இது அப்படின்னு ஷாக் ஆயிடுச்சு. பிகாஸ் இங்க எல்லாமே ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. நம்ம பார்லர்லலாம் போயிட்டு எதனா சர்வீஸ் எடுக்கணும்னா பாக்கெட்டை எம்ப்டி பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வர முடியும். நீங்கள் எல்லாரும் இப்போ ஒன்று நினைக்கலாம், நீங்கள் ஏன் எல்லாத்தையும் ஐஎன்ஆரில் கன்வெர்ட் பண்ணுறீங்க? அதனால தான் உங்களுக்கு எல்லாமே ரேட் அதிகமாக தெரியுது. அதுவே வந்து நீங்கள் நார்மலாக யூரோஸில் பார்த்தீங்கன்னா €14, €23, €50 இப்படி தானே இருக்குது. ஸோ உங்களுக்கு கம்மி தானே அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை. ஏன்னா இங்கே நார்மலாக ஒருத்தருக்கு வந்து €3500 தான் நெட் சேலரியாகவே கிடைக்குது. அப்போ அவருக்கு வந்து ரெண்ட் போயிட்டு பேலன்ஸ் இவ்வளோ செலவும் பண்ணணும்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் இங்கே ரொம்ப அதிகம் தான். அதை ஐஎன்ஆரில் கன்வெர்ட் பண்ணாலும் பண்ணலைனாலும். ஓகே. இவ்வளோ நேரம் நம்ம என்னென்ன செலவு அப்படின்றத பற்றி பார்த்தாச்சு. இப்போ கவர்மெண்ட் நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இங்கே லக்சம்பர்கை பொறுத்த வரைக்கும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எல்லாமே ஃப்ரீ. அதாவது பஸ்ஸு, ட்ரெயின், ட்ராம் எல்லாமே ஃப்ரீ. என்னோட சேனலில் ஆல்ரெடி நான் லக்சம்பர்கில் இருக்க ஃப்ரீ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பற்றின ஃபுல் டீட்டெயில் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் அட்டாச் பண்ணுறேன். உங்களில் யாருக்காவது அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற விருப்பம் இருந்தால் ப்ளீஸ் போய் செக் பண்ணி பாருங்கள். செகண்ட் ஒன் ஃப்ரீ எஜுகேஷன். இங்கே ப்ரீ ஸ்கூல், ப்ரைமரி, செகண்டரி எல்லாருக்கும் எஜுகேஷன் ஃப்ரீ. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கான டிரான்ஸ்போர்ட், டெக்ஸ்ட் புக், ஸ்கூல் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஃப்ரீ தான். லக்சம்பர்கில் ஃப்ரீ எஜுகேஷனை பற்றி, பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் ரீகனை நாங்கள் எப்படி லக்சம்பர்கில் வந்து ஸ்கூல் சேர்த்து விட்டோம், அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்டு வீடியோவும் நான் என்னோடய சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க போய் செக் பண்ணிக்கோங்க. தேர்ட் பெனிஃபிட் வந்து ஹெல்த் கேர். இங்கே எல்லாருக்குமே ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பல்சரி. அடல்ட்டுக்கு ஒரு சின்ன தலைவலியிலேருந்து பெரிய ஆப்ரேஷன் வரைக்கும் 88% கவர் ஆகிடும். அதுவே பிலோ 18 இயர்ஸ்னால் 100% கவரேஜ் உண்டு. ஃபோர்த் ஒன் வந்து சைல்டு பெனிஃபிட். ஒரு குழந்தைய வளர்க்குறதுக்கு கவர்மெண்ட் பேரண்ட்ஸ்க்கு மந்த்லி அலவன்ஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க. இதை ஃபேமிலி அலவன்ஸ் கூட சொல்லலாம். ஒரு குழந்தைக்கு €300. உங்கள் வீட்டில் எத்தனை குழந்தைங்க இருக்கிறாங்களோ அத்தனை குழந்தைங்களுக்கு மந்த்லி அலவன்ஸ் கரெக்டாக வந்துடும். இது வந்து குழந்தை பிறந்ததுலேருந்து 18 இயர்ஸ் வரைக்கும் இந்த அலவன்ஸை ரிசீவ் பண்ணிக்கலாம். ஆர் உங்கள் குழந்தைங்க அதுக்கு மேலேயும் படிச்சுட்டு இருக்காங்கன்னா கவர்மெண்ட் இதை வந்து 25 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட், எஜுகேஷன், ஹெல்த் கேர், சைல்ட் பெனிஃபிட்ஸ், லக்சம்பர்கில் இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. லைக் பேரண்டல் லீவ், அன்எம்ப்ளாய்மெண்ட் சப்போர்ட், பென்ஷன்,
ஹவுசிங் எய்ட், சோஷியல் வெல்ஃபேர் பெனிஃபிட்ஸ், பெட்ஸ் கேர் இது மாதிரிலாம். ஸோ இதனாலேயே லக்சம்பர்க் ஹஸ் ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராங்கஸ்ட் சோஷியல் செக்யூரிட்டி சிஸ்டம் இன் யூரோப். ஓகே, ஃபைனலி நம்ம ஆவரேஜ் கிராஸ் சேலரி பார்த்துட்டோம், டேக்ஸ் கால்குலேட் பண்ணியாச்சு, நெட் சேலரி எவ்வளோ வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் இங்கே என்ன மாதிரி மந்த்லி எக்ஸ்பென்சஸ் இருக்குது, கவர்மெண்ட் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தாச்சு. இப்போது ஆன் ஆவரேஜாக சிங்கிள் பர்சன்லேருந்து ஃபேமிலி ஆஃப் 4 வரைக்கும் லக்சம்பர்கில் மேஜராக என்னென்ன செலவுகள் வரும், மந்த்லி பட்ஜெட் எப்படி இருக்கும், எவ்வளோ சேவ் பண்ண முடியும், அதை இப்போ கிளியராக பார்க்கலாம். இப்போது சிங்கிள் பர்சன் பட்ஜெட்டை குயிக்காக பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி டேக்ஸ் கால்குலேட் பண்ணி நெட் சேலரி என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன சேவிங்ஸ் வருது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேஜர் எக்ஸ்பென்ஸ் ரெண்ட். ஸ்டூடியோ இல்லைனா சிங்கிள் ரூம்னா இங்கே 1100 யூரோஸ்லேருந்து 2000 யூரோஸ்க்குள்ளே ரெண்ட்டுக்கு கிடைக்கும். அதுக்கு மேலே யூட்டிலிட்டிஸ், எலக்ட்ரிசிட்டி, கிராசரிஸ், இன்டர்நெட், லைஃப் ஸ்டைல் அண்ட் ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்குது. யூட்டிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பில்டிங் சைஸை பொறுத்து அவங்களுக்கு 150 யூரோஸ்லேருந்து 250 யூரோஸ் வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. எலக்ட்ரிசிட்டி மினிமம் 60 யூரோஸ்லேருந்து மேக்ஸிமம் 90 யூரோஸ்க்குள்ளே சார்ஜ் பண்ணுவாங்க. கிராசரிஸ் இங்கே ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க எங்களுக்கு, அவங்க சிங்கிள் தான். ஸோ அவங்கள கேட்டதுக்கு 250 யூரோஸ்லேருந்து 350 யூரோஸ் மந்த்லி ஆகுதுன்னு சொன்னாங்க. ஸோ அதை தான் நான் இங்கே காமிச்சிருக்கேன். இன்டர்நெட்டும் அதே மாதிரி தான், மினிமம் 70 யூரோஸ் மேக்ஸிமம் 100 யூரோஸ்க்குள்ளே சார்ஜ் பண்ணுவாங்க. லைஃப் ஸ்டைல் ஒருத்தரும் ஷாப்பிங் போகிறத பொறுத்து. ரெஸ்டாரண்ட்டுன்னு எடுத்தோம்னா இங்கே ஒருத்தர் ஒரு வேளை ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ணுன்னா கூட மினிமம் 15 யூரோஸ் இல்லாமல் சாப்பிட முடியாது. ஸோ சிங்கிள் பர்சனுக்கு இவ்வளோ எக்ஸ்பென்சஸ் போயிட்டு 1012 யூரோஸ் மேக்ஸிமமாக சேவ் பண்ண முடியும். இதை விட இன்னும் செலவு கம்மி பண்ணுறவங்களா இருந்தால் இன்னும் அதிகமாக சேவ் பண்ணலாம், இல்லை இதை விட செலவு அதிகமாக பண்ணுறவங்களா இருந்தால் இன்னும் கம்மியாக தான் சேவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கப்பல் கேட்டகரி. கப்பல் கேட்டகரியில் சேஞ்ச் ஆகிறது மெயின்லி ரெண்ட், யூட்டிலிட்டிஸ், கிராசரிஸ், லைஃப் ஸ்டைல் அண்ட் ரெஸ்டாரண்ட் எக்ஸ்பென்சஸ் தான். எலக்ட்ரிசிட்டி அண்ட் இன்டர்நெட் சார்ஜஸ் வந்து சிங்கிளாக இருந்தாலும் கப்பலாக இருந்தாலும் ஆல்மோஸ்ட் சேம் தான். ஸோ கப்பலுக்கு டேக்ஸ் கொஞ்சம் கம்மின்றதுனால ஓவராலாக இவங்களால் மேக்ஸிமம் 1750 யூரோஸ் வரைக்கும் சேவ் பண்ண முடியும். இதை விட கொஞ்சம் கம்மியாகவும் சேவ் பண்ணலாம், இல்லை அதிகமாகவும் சேவ் பண்ணலாம். இது ஒருத்தவங்களை பொறுத்தது. இப்போது கப்பல் வித் 1 சைல்டு கேட்டகரி பார்க்கலாம். இவங்களுக்கு கண்டிப்பாக 2 BHK வீடு தேவைப்படும். அதனால் ரெண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். யூட்டிலிட்டி சார்ஜஸும் வீட்டோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி அதிகமாக இருக்கும். 3 பேர் இருக்கிறதுனால கிராசரி செலவும் நேச்சுரலி அதிகமாகும். லைஃப் ஸ்டைல் அண்ட் ரெஸ்டாரண்ட் எடுத்தோம்னா கப்பலை விட கண்டிப்பாக இவங்களுக்கு செலவு கொஞ்சம் அதிகம். எலக்ட்ரிசிட்டி அண்ட் இன்டர்நெட் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சேம் ரேஞ்ச்லேயே தான் எல்லாருக்குமே சார்ஜ் பண்ணுவாங்க. டேக்ஸ் இவங்களுக்கு கம்மியாக இருந்தாலும் செலவு ரொம்ப அதிகன்றதுனால மேக்ஸிமம் 750 யூரோஸ் வரைக்கும் தான் சேவ் பண்ண முடியும். ஆனால் இவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது கவர்மெண்ட் சைட்லேருந்து, அதுதான் சைல்டு பெனிஃபிட். ஒரு குழந்தைக்கு 300 யூரோஸ்னு மந்த்லி கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுத்துருவாங்க. ஸோ மந்த்லி அரௌண்ட் இவங்களால் 1050 யூரோஸ் வரைக்கும் சேவ் பண்ண முடியும். அகெயின் இது வந்து ஒரு ஆவரேஜ் கால்குலேஷன் தான். லைஃப் ஸ்டைல் அண்ட் ஸ்பெண்டிங் பேட்டர்னை பொறுத்து தான் இவங்களோட சேவிங்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது தெரியும். ஃபைனலி ஃபேமிலி ஆஃப் 4 கப்பல் வித் 2 சில்ட்ரன் கேட்டகரிக்கு வந்தாச்சு. இந்த கேட்டகரியில் எக்ஸ்பென்ஸ் நேச்சுரலி ஹையஸ்ட்டாக தான் இருக்கும். பிக்கர் ஹவுஸ் தேவைப்படும், மோஸ்ட்லி 3 BHK, அதனாலே ரெண்ட் ரொம்ப அதிகம். ஃபேமிலி சைஸ் 4 பேருன்றதுனால கிராசரிஸ், டெய்லி நீட்ஸ், லைஃப் ஸ்டைல் எல்லாமே ஸ்கேலாக அதிகரிக்கும். எலக்ட்ரிசிட்டி அண்ட் இன்டர்நெட் மட்டும் ப்ரீவியஸ் கேட்டகரி மாதிரி சேம் ரேஞ்சில் தான் இருக்கும். டேக்ஸ் பெனிஃபிட் இருந்தாலும் ஓவரால் மந்த்லி எக்ஸ்பென்சஸ் வந்து ரொம்ப அதிகம். ஆனால் கவர்மெண்ட் சைட்லேருந்து 2 குழந்தைங்களுக்கு 600 யூரோஸ் சைல்டு பெனிஃபிட் கொடுக்கறதுனால மேக்ஸிமம் மந்த்லி 650 யூரோஸ் வரைக்கும் சேவ் பண்ணலாம். ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் சொல்லிக்கிறேன். இந்த ஃபேமிலி ஆஃப் 4 பட்ஜெட் வந்து ஜஸ்ட் எஸ்டிமேட் இல்லை, இது என்னோட ஓன் ஃபேமிலி பேஸ் பண்ணி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா நாங்களும் லக்சம்பர்கில் 4 பேர் இருக்கிற ஃபேமிலி தான். ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாமே ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அடிப்படையில் தான் கொடுத்துருக்கேன். அகெயின் இது ஆவரேஜ் எஸ்டிமேட் தான். ஸ்பெண்டிங் பேட்டர்னை பொறுத்து ஒருத்தரை பொறுத்து தான் எந்த அளவுக்கு சேவ் பண்ணுறோம் இல்லை கம்மியாக சேவ் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் இருக்குது. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது மந்த்லி எக்ஸ்பென்சஸ். ஆனால் லக்சம்பர்க்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா ஹவுஸ் டெபாசிட், ஏஜென்ட் ஃபீஸ், ஃபர்னிச்சர், ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ், அப்ளையன்சஸ் இந்த மாதிரிலாம் ஒன் டைம் எக்ஸ்பென்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். பாய் பாய்.